கோச் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது, அது என்னால அவாய்ட் பண்ணாம வந்து இருக்க முடியாது, அதுக்கு எதனா நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு இந்த வீடியோ பாக்குற நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 2 விஷயம் வந்து நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்பவே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். என்னென்ன 2 விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது, அந்த மாதிரி எதனா ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு வந்து சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோலா வந்து இருங்க. எது தேவையோ அதை மட்டும் வந்து சாப்பிடுங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அன்வான்ட் கேலரிஸ் வந்து நீங்க எடுக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல டிஸ்டர்பன்ஸ் வந்து எதுவுமே வந்து இருக்காது. ரெண்டாவது, அப்படியே உங்களை யாருன்னா வந்து வற்புறுத்தி சாப்பிட வச்சாங்க அப்படின்னா தலையெழுத்தி அப்படின்னு வந்து சாப்பிட்டுருங்க. ஆனா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 to 4 days வெயிட்டே வந்து செக் பண்ணாம திருப்பியும் பழையபடி எக்ஸசைஸ் ரொட்டீன் டயட் இது எல்லாத்தையும் கரெக்டா நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் பழையபடி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால